இனியவர்களே, மதுரை மாவட்டத்தினுடைய சமண தொன்மங்கள் நிறைந்திருக்கக்கூடிய மீனாட்சிபுரம் அறமலை பள்ளியிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். மாங்குளம் என்கிற பெயராலும் அழைக்கப்படுகிற இந்த சமண அறமலை பள்ளியிலே இயற்கையாக அமைந்திருக்கக்கூடிய 5 குகைகள் இருக்கின்றன. அதில் 6 தமிழ் பிராமி கல்வெட்டுகள் சங்ககாலம் எனப்படுகிற கிறிஸ்து பிறப்பதற்கு முற்பட்டு கிமு 3ஆம் நூற்றாண்டு என்று சொல்லப்படுகிற தமிழகத்தினுடைய மிக தொன்மையான கல்வெட்டுகளாக 6 தமிழ் பிராமி கல்வெட்டுகள் இந்த அறமலை பள்ளிகளிலே இருந்து கொண்டிருக்கின்றன. தூய தமிழ் சமண துறவியர்கள் இங்கே வகுப்பெடுத்ததற்காக 60 மாணவர்கள் அமர்ந்து வகுப்பினை கேட்கிற ஒரு மிகப்பெரிய பள்ளியும் இங்கே இருந்து கொண்டிருக்கிறது. இனியவர்களே, தமிழ் சமணத்தினுடைய தொன்மை மட்டுமின்றி ஒட்டுமொத்தமான தமிழ் உலகின் தமிழ் பிராமி என்கிற தமிழ் எழுத்தினுடைய தொடக்கமாக விளங்கி கொண்டிருக்கிற இந்த அறமவசியம் ஒருமுறை வாருங்கள். கனி நந்தாசிரியன் என்கிற கல்வெட்டுகள் 5 குகைகளிலும் இருந்து கொண்டிருப்பதை நீங்கள் தமிழ் எழுத்துக்களின் படியாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம். மீனாட்சிபுரம் புகைத்தலம் பிராமி கல்வெட்டுகள் செல்லும் வழிநோக்கி நாம் இப்பொழுது பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமா, மீனாட்சிபுரம் அறமலை பள்ளியில் அடுத்தடுத்து பாருங்கள், தூய தமிழ் சமண துறவியர்களுடைய கல் படுக்கைகள் இங்கே சுற்றிலும் நிறைந்து காணப்படுகிற ஒரு காட்சியை எங்கு பார்த்தாலும் மழை நீர் உள்ளே புகாதவாறு கண் புருவத்தின் மேலே இருப்பது போன்று கரடுகள் வெட்டப்பட்டிருக்கிற காட்சி. அங்கே 2 வெவ்வேறு இடங்களிலே இருந்து கொண்டிருக்கிற தமிழ் பிராமி என அழைக்கப்படுகிற தமிழி கல்வெட்டுகள், இப்படி அதோ தொடர்ந்து கல் படுக்கைகள், அவற்றிலெல்லாம் தங்கள் விருப்பப்பட்ட பெயர்களை சுத்தியலை கொண்டு தங்களுடைய பெயர்களை வடித்திருக்கிற காட்சியை பார்க்கிற பொழுது சமணத்தினுடைய தொன்மை அழிந்து போய் கிடக்கிற ஆவணங்களாக அவை இருந்து கொண்டிருக்கின்றன. இனியவர்களே, வாய்ப்புகள் கிடைக்கிற பொழுது 2300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அற்புதமான இந்த அறமலை பள்ளியை நாம் தரிசிக்க தவறுவது எதனால் என்பது விளங்கவில்லை. ஆன்றறிந்த அறிவோர்களாக விளங்கிக் கொண்டிருக்கிற சமணர்கள் இந்த மண்ணினுடைய தொன்மையாக விளங்கிக் கொண்டிருக்கிற விஷயம் அது ஒண்ணு. இங்க என்னென்ன ஒண்ணு வீடியோ எடுக்கிறீங்க. இனியவர்களே, மேலேயும் கரடுகள், அங்கேயும் 2 தமிழ் பிராமி கல்வெட்டுகள் 2 வெவ்வேறு இடங்களிலே இருந்து கொண்டிருக்கின்றன. 6 வெவ்வேறு இடங்களிலே இருந்து கொண்டிருக்கிற கணிநந்த ஆசிரியன் என்று ஒவ்வொரு கல்வெட்டிலும் குறிப்பிடப்படுகிற இந்த சொற்றொடர்கள் நம்முடைய தமிழ் தொன்மை சமணத்தினுடைய வரலாற்றை நிதர்சனப்படுத்துகிற அற்புதமான சான்றாவணம். இந்த சான்றாவணத்தை புரிந்து கொண்டால்தான் தூய தமிழ் சமணத்தினுடைய தொன்மை குறித்தான புரிதல்கள் நமக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உருவாகும். 6 வெவ்வேறு தமிழ் பிராமி கல்வெட்டுகள் 6ம் 2300 ஆண்டுகள் பழமை வாய்ந்தவை. இந்த பழமை வாய்ந்த ஆவணங்கள் இந்தியாவினுடைய பிற பகுதிகளிலே வேறு எங்கும் இவ்வளவு மிகப்பெரிய தொன்மை சான்றாவணங்கள் இல்லை என்பதை அறிந்தால் இந்த மலைகள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவை, சமணர்கள் சமண தூய துறவியர்கள் உறைந்த பள்ளிகள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவை என்பது நமக்கு தெளிவுற விளங்கும். இனியவர்களே, மதுரை மாவட்டத்தினுடைய தொன்மை சான்றுகளிலே ஒன்று அல்ல, ஒட்டுமொத்தமான தமிழகத்திலும் மிக பழமையான சமணத்தினுடைய சான்றாவணமாக இருந்து கொண்டிருக்கிற தமிழி கல்வெட்டு இருந்து கொண்டிருக்கிற மாங்குளம் எனப்படுகிற மீனாட்சிபுரம் அறமலை பள்ளியிலிருந்து பேசுகிறோம். மேலே பாருங்கள், கரடுகள், மழை நீர் உள் புகாமல் இருப்பதற்காக துறவிகள் அங்கே உள்ளே தங்கி இருக்கக்கூடிய கல் படுக்கைகள் இங்கே வடிக்கப்பட்டிருப்பதை பாருங்கள். இந்த இடத்திலே 2 வெவ்வேறு இடங்களிலே இருந்து கொண்டிருக்கிற தமிழ் பிராமி கல்வெட்டுகள் கனி நந்தாசிரியன், அசீதன் என்கிற பெயர்களோடு கூடிய இந்த கல்வெட்டுகள்
சொல்லுகிற தகவல்கள் இங்கே பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியனுடைய ஆட்சி காலத்திலே கிறிஸ்து பிறப்பதற்கு முற்பட்ட கிமு 3ஆம் நூற்றாண்டு அளவிலே இங்கே வாழ்ந்த இங்கே இருந்த அறமலை பள்ளியினுடைய தூய தமிழ் சமண துறவியர்களுக்காக கல் படுக்கைகள் உருவாக்கி கொடுத்த வரலாற்று தகவலை அது சொல்லிக் கொண்டிருக்கிறது. இதுபோன்று இயற்கையாக அமைந்த குகைகள் 5 வெவ்வேறு இடங்களிலே இருந்து கொண்டிருக்கின்றன. வாய்ப்புகள் கிடைக்கிற பொழுது அவசியம் தரிசிக்க வேண்டிய ஒரு அறமலை பள்ளிதான் மீனாட்சிபுரம் சமண அறமலை பள்ளி.